நாங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு சற்றும் குறைவில்லை அப்படின்னு காங்கிரஸ் பல முன்னெடுப்புகளை செஞ்சு. ஒரு முக்கியமான முன்னெடுப்பு என்னன்னா, அவங்க வந்து ஸ்ரீபூமி அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் ஒரு பொதுக்கூட்டமோ இல்ல ஒரு மீட்டிங்கோ கமிட்டி கூட்டமோ ஏதோ ஒண்ணு நடத்திருக்கு. அங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் தலைவர்கள் பங்களாதேஷனுடைய தேசிய கீதத்தை பாடியிருக்காங்க. என்ன அவசியம்? நீங்க இந்தியால இருக்கீங்க, அதுவும் வெஸ்ட் பெங்கால். அங்க வந்து காங்கிரஸ் நடத்திய கூட்டத்துல இந்த மாதிரி பங்களாதேஷனுடைய தேசிய கீதத்தை பாடுறதுக்கு உங்களுக்கு யாரு அனுமதி கொடுத்தா? யாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு? எல்லாம் ராகுல் காந்தி கூட்டம் தான், வேற யாரு? அப்படியே இந்துக்களை ஒழிச்சு கட்டிடணும், இஸ்லாமியர்களை வச்சு ஆட்சிக்கு வந்துடணும். இதுதான் முனைப்பான இது. திரிணாமுல் காங்கிரசுக்கும் இது கொஞ்சமும் சளைத்தவர்கள். சரி, கம்யூனிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து பாவம் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஸ்டேட் கை விட்டு போயாச்சு. இனிமே அவங்க ஆட்சிக்கு வர்றதுங்கிறது கனவுல கூட நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக மிக மோசமான நிலைமையில இந்த நிலைமை இப்ப கேரளால எப்போ வரும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. 2 ஸ்டேட்ல தான் இருக்காங்க. திரிபுரால மாணிக் சர்க்கார் இருந்தாரு, பெரிய லெவல்ல பாராட்டப்படக்கூடிய தலைவர்னு சொல்லிட்டு சுத்தமா ஒழிச்சிட்டாங்க. திரிபுரா மாநிலம் வந்து கம்யூனிஸ்ட் வரவே கூடாதுன்ட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. கேரளால அடுத்தது வந்துகிட்டு வரப்போகுது. சரி, இது இந்த மாதிரி இந்த அமர் சோனார் பாங்லா அப்படிங்கிற ஒரு தேசிய கீதத்தை ரவீந்திரநாத் தாகூர் தான் எழுதி பங்களாதேஷுக்கு 1971 கொடுத்தது. அப்பயே கொடுத்துட்டாரு அவர். அந்த மாதிரி அது அமர் சோனார் பாங்லா அப்படிங்கறத எழுதினார். அந்த தேசிய கீதத்தை வந்து எப்பயோ பங்களாதேஷிஸ் வந்து இப்ப ஷேக் ஹசீனாவை வெளியில திறத்தினதுல இருந்து அந்த தேசிய கீதத்தை அவமரியாதை செஞ்சு அதை தூக்கி கடப்புல குப்பை தொட்டியில போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, ரவீந்திரநாத் தாகூர் எழுதின புஸ்தகங்கள் அது இது எல்லாமே வெறுத்து நெருப்பை வச்சு கொளுத்திட்டாங்க. அவ்வளவு அவமரியாதை பண்ணிருக்காங்க. ஆனா அத வந்து இந்த காங்கிரஸ் அப்படியே கொண்டாடுறாங்க, தேசிய கீதத்தை பாடுறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்குதா? இன்னொரு பக்கம் பாருங்க, ஃபிராத் ஹக்கீம் அப்படிங்கிறவர், இவர் வந்து கொல்கட்டால மேயரா இருக்கிறவர். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, we will break their legs. யாரோடது? இந்த எஸ்ஐஆர் எலெக்ஷன் கமிஷனுடைய ஆபீசர்ஸ்லாம் வராங்கல்ல, அவங்க மட்டும் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு இங்க ஏதாவது சர்வே எடுக்கிறதுக்கு வந்தாங்கன்னா கை கால்லாம் உடச்சி எழுஞ்சிருவோம் அப்படின்னு பயமுறுத்தி மிரட்டல் விடுத்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க 50 வருஷமா இந்த பங்களாதேஷ்ல இருந்து வந்த இஸ்லாமியர்களும் மியான்மர்ல இருந்து துரத்தப்பட்ட ரோஹிங்கியாக்களும் வெஸ்ட் பெங்கால்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க. அவங்க பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு எல்லாம் போறாங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. இது வந்து ஒரு சோசியல் வெல்ஃபேர். இது நம்ம பாராட்டும். அதை விட்டுட்டு அவங்களை இங்கிருந்து தடாலடி அவங்களை இங்கிருந்து வெளியேற்றுன்னு சொல்றாங்களே மத்திய அரசு, எவ்வளவு கேவலமான ஒரு செயல் அப்படின்னு ஒரு பதிவு போட்டாங்க. அமித்ஷா, உள்துறை அமைச்சர் சும்மா இருப்பாரா? அவர் என்ன சொல்லியிருக்காரு? பதில், அருமையான பதில். நிஜமாவே இதை நீங்க கேட்டீங்கன்னா நமக்கெல்லாம் தோணும். என்ன அருமையான பதில் பாருங்க. அவர் சொன்னாரு, ஆங்கிலேயர்கள் கூட தான் 200 வருஷமா இங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க நம்ம நாட்டுல. அதுக்காக அவங்கள வந்து திருப்பி கூப்பிட்டுருவோமா? எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நீங்க வந்து எங்களுக்கு எந்த பார்ட்டி உங்களுக்கு வசதியா இருக்கோ அந்த பார்ட்டிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட முடியுமா? இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்னா எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும். அப்ப ஏன் நீங்க வந்து ஆங்கிலேயர்களை உங்க நாட்டுக்கு போகணும்? காங்கிரஸ் தான் முன்னெடுத்து செஞ்சது, சுதந்திரம் வாங்கி கொடுத்துன்னு பெருமையா பேசுறீங்கல்ல, ஏன் அவங்களை திருப்பி அனுப்பினுங்க? எல்லா ஆங்கிலேயர்களும் இங்கே இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு. 200 வருஷமா தான், இதுவாது 50 வருஷம் தான், அது 200 வருஷம் அப்படின்னு அருமையான ஒரு பதிலடி கொடுத்தாரு. இதைத்தான் நான் சொல்றேன், எத்தையாவது வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு வாங்கி கட்டிக்கிட்டு பப்ளிக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகிருக்க வேண்டியது. இதே தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்களா, கால உடைப்பாங்கிறது, 50 வருஷமா இருக்காங்கிறது, இந்த மாதிரிலாம் பல விதத்துல பேசிட்டு இருக்கும்போது ஞானேஸ்வர் குமார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இருந்தார். அப்ப பத்திரிகையாளர்கள் வந்து மிக மிக முக்கியமான 2 கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி அங்க அராஜகம் நடக்குது, ஒத்துழையாமையா இருப்பாங்க, அடிதடி நடக்கும், போராட்டம் நடக்கும்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. இன்னொன்னு வந்து அரசு அதிகாரிகள் இதுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மம்தா பானர்ஜி வந்து எல்லா அரசு அதிகாரிகள்ட்டையும் ஸ்ட்ரிக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, யாருமே இந்த எஸ்ஐஆருக்கு ஒத்துழைப்பு தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செஞ்சிருக்காங்களே, அதை என்ன செய்யறது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆர்டிகிள் 324(6) அதன்படி மாநில அரசு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். ஒரு பாயிண்ட். மாநில அரசு அதிகாரிகள் கூட இருந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டார். மூன்றாவதா என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னா, லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், அதுல மத்திய அரசு தலையிட முடியாது. ஆனால் அத்துமீறி போனால் மத்திய பாதுகாப்பு
துறை, சிஆர்பிஎஃப்ஓ இல்ல சென்ட்ரல் செக்யூரிட்டி போர்சஸோ அனுப்புவாங்க. அதை வச்சு நாங்க நடத்தும். இது கடமை, அரசியல் அமைப்பு சட்டப்படி செய்ய வேண்டிய கடமை. இதில் தவறினால் அதற்கான மேல் முறையீடு வரும், அதற்கான நடவடிக்கை வரும், செய்வோம். இதுல யாரும் கவலைப்பட வேண்டாம். இது கண்டிப்பா இது செய்யப்படும். பீகாரை விட ஒன்னும் வெஸ்ட் பெங்கால் மோசமான ஸ்டேட் கிடையாது. அங்கேயே நாங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிட்டோம். அதனால வெஸ்ட் பெங்கால் மட்டுமல்ல, மற்ற 12 மாநிலங்களிலும் நாங்கள் செய்வோம், தமிழ்நாட்டிலும் செய்வோம் அப்படின்னு குறிப்பா அந்த பத்திரிகையாளர் செய்தியில சொல்லிட்டார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இதுக்கு நடுவுல பங்களாதேஷ்ல ஒரு செய்தி வந்தது 2-3 நாட்களுக்கு முன்னாடி. ஃபண்டமெண்டல் இஸ்லாமிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜக்கீர் நாயக், ஒரு இந்தியர் தான், மும்பையில் இருந்தாரு. அதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். அவர் இப்ப மலேசியாவுக்கு போயிட்டார். இப்ப அவர் மலேசியால இருந்து அவருக்கு சில உடல்நல கோளாறு எல்லாம் இருக்குன்றாங்க. அதுவும் பாலியல் நோய் சம்பந்தமான உடல்நல கோளாறு. ஆனா ஏதோ செஞ்சுட்டு போறாரு, அதை நம்ம தவிர்த்துடலாம். அவர் பங்களாதேஷ்ல வர வச்சிருக்காங்க. எப்ப வரவழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 25, 28 தேதி வாக்குல அவர் பலவிதமான பரப்புரைகளை செய்ய போறார், பொதுக்கூட்டங்களை நடத்த போறார். என்ன காரணம்? பின்புலத்துல கொஞ்சம் நம்ம யோசிச்சு, அதான் இந்த ரீட் இன் பிட்வீன் தி லைன்ஸ் தான். திருப்பியும் பங்களாதேஷ்ல இருக்கிற இஸ்லாமியர்களை கிளப்பி விடு, அத்துமீறி இந்தியாவுக்குள்ள நுழைய விடு, போராட்டங்களை நடத்து, அராஜகங்களை நடத்து. அதை தவிர பங்களாதேஷ்லயுமே இந்துக்களுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாத்தையும் நடத்து. அந்த ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்ல அடிப்படைவாதிகளை தூண்டி விட்டு இந்தியாவில் குழப்பம் விளைவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய குறிக்கோள். அதுக்காகத்தான் அவரை வரவழைச்சிருக்காங்க இந்த பங்களாதேஷ் அதிபர் முகமது யூனுஸ். அவர் மிகப்பெரிய சர்ச்சையிலெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காரு. சரி, அதை பார்க்கலாம். சரி, இப்ப ஆனா லேட்டஸ்ட் என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, அவர் வருவது சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்தியா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் மலேசிய அரசுக்கு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ சும்மா உட்காந்துக்கிட்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். ஒரு அநேகமா பங்களாதேஷுக்கு வருவதற்கு சந்தேகம்னு. ஆனா இதையும் நான் சொல்றேன், சிஐஏவும் அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவரை வரவழைப்பாங்க பங்களாதேஷுக்கு. ஒரு 10 நாள் டூர் செய்வாங்க. அந்த சமயத்துல பாகிஸ்தான்ல இருந்து இருக்கக்கூடிய அடிப்படை இஸ்லாமியவாதிகள் கூட வருவாங்க. அவங்களும் இவங்களும் ஒன்னா சேர்ந்து பலவிதமான அராஜகங்களை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். சரி, இதுக்கப்புறமா இதை யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூகுள் நியூஸ்ல தைனிக் இட்டலாக் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கு. அவங்க தான் இதை பத்தி ஃபுல்லா எழுதி சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப கடைசியா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, சார் ஆதார் கார்டு செல்லாதுன்றாங்க, அதுக்கப்புறம் இது செல்லாதுன்றாங்க, அதாவது ஒரு ஓட்டர் ஐடி செல்லாதுன்றீங்க, ஸ்கூல்ல படிச்ச சர்டிபிகேட்டை கொண்டு வாங்க. எதனால அப்படின்னா, பீகார்ல இத மாதிரி செஞ்ச போது பலருடைய ஸ்கூல் சர்டிபிகேட்டை பார்த்தா அவங்க எல்லாம் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மதர்சால படிச்சவங்கன்றத கண்டுபிடிக்கப்பட்டு, ஆக மொத்தம் இப்ப வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய இல்லீகலாக உள்நுழைந்த இஸ்லாமியர்களும் அந்த மாதிரி படிப்பு தான் படிச்சிருப்பாங்க. அந்த சர்டிபிகேட்டை பார்க்கும்போது அது பங்களாதேஷ்னு தெரியும். அப்ப எப்படி நீ இங்க வந்த, எத்தனை காலமா இருக்க, யாரு உனக்கு உதவி, எல்லாம் வெட்ட வெளிச்சமா வந்து. அதனாலதான் பர்த் சர்டிபிகேட் கேட்கறாங்க, அதனாலதான் ஸ்கூல் சர்டிபிகேட் கேட்கறாங்க எலெக்ஷன் கமிஷன். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு நடுவுல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அதையும் முடிச்சிடலாம். இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு டிவில எதாச்சியா பார்த்தேன், வெஸ்ட் பெங்கால்ல மக்கள் தொகை அதிகரிப்பு 13.8%. நல்லா கவனிங்க, ஆச்சரியமா இருக்கும் இதெல்லாம். ஆனா ஓட்டு அளிப்பவர்களுடைய உயர்வு அதிகரிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 62%. 13.8 14% வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 5 மடங்கு. ஓட்டர் லிஸ்ட் எப்படி அதிகமாயிருக்கும்? பாப்புலேஷன் growth ஓகே, அப்ப அதுக்கு கமன்சுரேட் வித் 1.5 மடங்கு 2 மடங்கு. உடனே சில பேர் சொல்லலாம், சார் 15 வயசு இருக்கிறவங்க எல்லாம் 3 வருஷத்துல 5 வருஷத்துக்குள்ள அவங்க வந்துட மாட்டாங்களா, 18 வயசு ஆன உடனே ஓட்டு உரிமை கிடையாது அப்படிலாம் கேட்கலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாம் ரைட், இல்லைன்னு சொல்லல. பட் அது ஏதோ 1 மடங்கு 2 மடங்கு இருக்கும், ஒரு 5 மடங்கா இன்க்ரீஸ் ஆகும். இதை ஒரு குறிப்பா சொல்லியிருக்காங்க. இது நடுவுல ஒரு ஒப்பீனியன் போல் வந்திருக்கு மேற்கு வங்காளத்தினுடைய எலெக்ஷனை பத்தி. அதுல என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். கிட்டத்தட்ட 294ல அவங்க 155ல இருந்து 165 இடங்கள் வரைக்கும் பிடிக்கக்கூடும். என்டிஏ கூட்டணி 155 இருந்து 165 வரை ஜெயிக்கக்கூடும், இடங்களை ஜெயிக்கக்கூடும்னு ஒரு வந்திருக்கு. மம்தா பானர்ஜி சார் வெகுவாக வீழ்ச்சி அடைவார் அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு மிக மிக முக்கியமான செய்தி. வெஸ்ட் பெங்காலை பத்தி இன்னும் பல செய்திகள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா மார்ச் மாதம் தான் எலெக்ஷன்.
அதுக்குள்ள என்ன ஆகுது, அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு அங்க வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது, தமிழ்நாட்டில் என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தகவல்கள் வர வர ஒரு வேறுபட்ட கோணத்துல நம்ம அலசி ஆராய்ந்து உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை பத்தின கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.